إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் ஒற்ற பெருந்தரங்கம் நிறைந்த எல்லாம் வந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இங்கே கொண்டு கொண்டிருக்கிறோம். இதே போல் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நல்ல ஒரு சபையில் நாம் ஒன்று கொடுக்கும் என்று பிரார்த்தனை செய்தவராக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய ஆரம்பம் செய்தேன். அன்றைக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த நவீன உலகத்தில் மனிதர்கள் ஒரு இயந்திரத்தை போல அன்றாடம் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி ஓடக்கூடியவர்களாக மிக வேகமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் பல மன அழுத்தத்திற்கும் முந்துதலுக்கும் ஆளாகக்கூடிய நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையை பார்த்தாலும் ஏதோ ஊதாரித்தனமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சென்று விடாமல் இந்த வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய ஊர் மக்களுக்கும் நம்மால் இயன்ற அளவு ஏதாவது நாம் செய்ய வேண்டும், நன்மைகளை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற பல முயற்சிகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கடமையும் இந்த மார்க்கம் நம் மீது சுமத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதர்களிடத்திலே பொறுமை என்பது மிக மிக சொற்பமான ஒரு விஷயமாக மனிதத்திலே மாறிவிட்டது. எதையுமே மிக வேகமாக சிரமம் இல்லாமல் எளிதாக பெற வேண்டும் என்ற ஒரு கட்டத்திலே மனிதன் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் உடனடியாக அடைய வேண்டும் என்ற பேராசையும் அவனிடத்திலே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையோட நகர்வு மனிதனிடத்திலே உள்ளத்திலே ஒரு கடுமையான ஒரு தன்மையை கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவனை ஏற்படுத்துகிறது. யாரிடத்திலும் அணுகக்கூடிய பேச்சுக்கள், அவர்கள் பேசக்கூடிய தன்மைகள், அவருடைய அணுகுமுறைகள் அனைத்துமே எப்படி இருக்குன்னு சொன்னா, அடுத்தவரிடத்துல ஏதோ கடந்து பேசுறோம் சொல்லுவாங்க, என்ன சொல்லு அப்படின்னு என்ன செய்யறாங்க, கடந்து சென்று பேசக்கூடிய அளவிலே அவருடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கிறத பார்க்கணும். அப்ப இந்த தன்மையை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, மனிதர்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மையை மார்க்கம் நமக்கு வெளியிடுகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்தையே மிக ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டு கொண்டிருந்த பிறவன் என்ற மன்னன் மனிதர்களை எல்லாம் மாக்களாக தன்னுடைய அடிமைகளாக உருவாக்கி கொண்டிருந்த அந்த சமுதாயத்தில், கட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அரசனிடத்திலே நீங்கள் சென்று பேசுங்கள், அவனிடத்திலே அழகிய முறையில் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், மென்மையான முறையில் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அவன் இறைவன் நாடினால் அவன் அஞ்சக்கூடும், அவன் படிப்பினை பெறக்கூடும் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, எப்பேற்பட்ட கொடுமைக்காரனாக இருந்தாலும் சரி, தான் இறைவன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவனிடத்துல கூட நீங்க என்ன சொல்லுங்க, அழகான முறையில சொல்லுங்க, மென்மையா சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான். இந்த பிறவன் என்பவன் மிக அக்கிரமக்காரன், தன்னை இறைவன் என்று சொல்லியிருக்கான், மனிதர்களை அடிமைப்படுத்தியிருக்கான். ஒட்டுமொத்த இந்த மனிதர்களுக்கும் ஒரு இடையூறு செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இவன்கிட்ட போய் பேச முடியுமா மனுஷன் என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. அவனிடத்திலும் சென்று நீங்கள் அழகிய முறையில் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் அந்த உபதேசம் அவனுக்கும் கூட ஈடுபடும் என்று சொல்லி அல்லாஹ் திருமணத்துவான்னு சொல்றான். பார்த்தீங்களா,
இந்த மென்மை இருக்கு இல்லையா, இது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு மார்க்கம் வலியுறுத்துது. எந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றான், நபியே, உம்மை பின்பற்றக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களிடத்தில் நீங்கள் பணிவு என்னும் சிறகை தாழ்த்துவீராக, மென்மையா நடந்து கொள்ளுங்க, பணிவோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷூரா என்ற அத்தியாயத்தில் சொல்றான். இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுடைய தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அதையும் அல்லாஹ் சொல்றான். ஆலு இம்ரானுடைய 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த தூதர் முஹம்மது எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் பிமா ரஹ்மத்தன் மினல்லாஹி லின்த லஹும், இந்த பூமியில் அனுப்பப்பட்டதிலே அவர் மிக மிக இலகுவே மனதோடு அன்போடு பேசக்கூடியவராக, மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவராக, அல்லாஹுடைய கருணையால் அவர் அப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் திருமறைக்குவார சொல்றான். அல்லாஹுடைய கருணையினால், அல்லாஹுடைய அருளினால் நீங்கள் மென்மையான முறையில் மக்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த நபி இப்படி இந்த சமுதாயத்தில் நடந்து கொள்கிறார் என்று சொல்றார். சொல்லிட்டு சொல்றான், வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப், உள்ளத்திலே கடுகடுத்தவராக கடுமையானவராக நீங்கள் இருந்திருந்தால் அல்லாஹ் சொல்றான், லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், அவர்கள் உன்னை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். இவெல்லாம் மனுஷன் அவன்கிட்ட பேச முடியுமா? பேசினா வல்ல வல்ல விழுறான், பார்த்தா முறைக்கிறான், இவன்கிட்ட போய் இங்க பேசவே முடியல, இவனை பார்த்தா பேசுற மாதிரியா இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் கத்துறான் அப்படின்னு சொன்னா அவனிடத்துல யாராவது சென்று பேசுவார்களா? இலகுவாக அணுகுவார்களா? அந்த மனிதத்தில் பழக வேண்டும் என்ற, பேச வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றுமா? அப்ப நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், மென்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அப்படித்தான் இந்த சமுதாயத்தில் அவர் நடந்து கொண்டார் என்றும் நினைச்சான் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த மாதிரி அந்த சமுதாயத்தில் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் மென்மையான முறையில் நீ அணுகுங்கன்னு சொன்னாங்களே, அந்த மென்மை தன்மை நம்மிடத்துல இருக்கிறதா? அப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயத்தில் நாம் மென்மையோடு அணுகினால்தான் அந்த சமுதாயம் இலகுவான ஒரு சமுதாயமாக மாறும். நன்மையை அதிகரிக்கக்கூடிய, நல்வழியில் நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறும் என்பதால் தான் அல்லாஹ் இந்த உபதேசத்தை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நீங்கள் இலகுபடுத்துங்கள், லேசுபடுத்துங்க, சிரமமாக்காதீங்க, மக்களிடத்தில் கடினமாக நடந்து கொள்ளாதீங்க. அல்லாஹ் சொல்றாங்க. எதை அல்லாஹ் தனக்கு சொன்னாரோ அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர்களுக்கு சொல்றாங்க. மக்கள்கிட்ட லேசா நடந்துக்கிறீங்க, ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க, கடினப்படுத்தாதீங்க, அவர்கள் ஆக்ரோஷமா நடந்துக்கிறாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இப்படி பள்ளிவாசலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நேரத்தில் இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி பள்ளிவாசலுக்குள்ள வர்றவர் என்ன செய்யறாரு, இது மாதிரி பள்ளிவாசல் இருக்குது, வேலைக்காரர்கள் வச்சிருக்க மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குது, கேட்டு திறந்து உள்ள வந்து இப்படி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வர மாதிரி ஒரு பள்ளிவாசல் இருக்குதா? அப்படின்னா இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் இருந்த அந்த பள்ளிவாசல் என்பது வெறும் மண் தரை, அது பார்ப்பதற்கு பள்ளிவாசல் மாதிரியே இருக்காது. அது மாதிரி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு ஒரு கிராமவாசி நுழைகிறார், அவருடைய இயற்கை தேவை சிறுநீரை கழிக்கிறார், மக்கள் எல்லாம் கோவப்படுறாங்க. சஹாபாக்கள் அங்க இருக்கிறாங்க, இவர் பாட்டுக்கு என்னப்பா ஏதோ பொது இடம் மாதிரி வந்து ஒரு கழிப்பறையை பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அவரை விட்டுருங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் தொந்தரவு செய்யாதீங்க, அவர் சிறுநீர் கழிக்கக்கூடிய அவருடைய தேவை நிறைவேற்றி முடிக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. முடித்த பிறகு அந்த மனிதரை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, இது புனிதமான இடம், அல்லாஹ்வுடைய ஆலயம், இது பள்ளிவாசல், இதை இறைவை வணங்குவதற்கான இடம், இந்த இடத்தில் இது மாதிரியான காரியத்தை செய்யக்கூடாது, இனிமேட்டு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழகான முறையில் அவர் சொல்றாரு. கோவப்படல, கடினமா பேசல, அறிவு இருக்கா, இதான் பேசுற இடமா, இதான் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கக்கூடிய இடமா என்று கோபப்படுத்தல, சிரமப்படுத்தல, அழகான முறையில் சொல்றார். அவர் யார்? இஸ்லாத்தை ஏற்ற மனிதரா, முஸ்லிம்களாக இருந்தவரா, ஏதோ ஒரு கிராமவாசி, மார்க்கத்தை பற்றி தெரியாது, இவர் முஹம்மது என்று தெரியாது, யார் என்று தெரியாத அந்த மனிதருக்கு அல்லாஹ் அழகான முறையில் சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த ஹதீஸ்களில் இன்னும் சில நூல்களில் அந்த குறிப்பிலே வருகிறது, இவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு சென்று இப்படிப்பட்ட ஒரு தூதர் இருக்கிறார், இது போன்று நடந்து கொள்கிறார், இது போன்று செய்தியை சொல்கிறார் என்று சொல்லி அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்.
பல மக்கள் சாலை சாலையாக அவருடைய குழுக்கள் இந்த இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பார்க்க முடியும். சாதாரணமா ஒரு மனிதத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய மென்மையான தன்மை, அந்த பக்குவம் என்பது ஒரு சமுதாயத்தை மாற்றி இஸ்லாத்திற்குள் வருவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அது எந்த மாதிரியான ஒரு பண்பு என்பதை நாம் விளங்கணுமா இல்லையா? இந்த மென்மையைத்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க. சிறு வலாத்து அஸ்திரு, நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள், லேசா இருங்க, நடந்து கொள்ளுங்க, மக்களை கடினமாக்கிறாதீங்க, மக்கள்கிட்ட ரொம்ப கருதெடுத்தவராக நீங்க இருந்துடாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் சொன்னார். அப்ப இந்த சமுதாயத்தில் ரொம்ப லேசாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துவார். சில நேரங்களில் நாம என்னதான் இப்படி மென்மையாக நடந்து கொண்டாலும் கூட சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, நம்மை கோபப்படுத்தக்கூடிய விதங்களில் பேசுவாங்க. திட்டமிட்டு செய்யறார்களோ அல்லது யதார்த்தமாக அவருடைய பக்குவத்தில் அவர் குணாதிசயத்தில் அப்படி செய்யறாங்களோ ஏதோ ஒரு வகையில மக்களிடத்திலே சில நபர்கள் அப்படி நடந்து கொள்ளலாம். நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு சஹாபி அவர் வர்றாரு, வந்து சொல்றாரு, அல்லாஹ் தூதரே முஹம்மதே, நீங்க இந்த மார்க்கத்தை சொல்றீங்க, இந்த மார்க்கத்தை நானும் எடுத்து பின்பற்றுகிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு இந்த சலுகையை கொடுங்க, நான் என்ன செய்யறேன், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நானும் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கண்டிஷனு? விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்க. எனக்கு விபச்சாரம் என்பது எனக்கு ஒரு பழகின விஷயம், அந்த விஷயத்தை என்னால விட முடியாது, இதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. சில நபர்கள் இருப்போம், சினிமா பாக்குறவனா இருப்பான், சில பேர் சீட்டாட்டம் விளையாடுறவனா இருப்பான், சில பேர் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் தீய பழக்கம் அவன் இடத்துல இருக்கும். அந்த தீய பழக்கத்தை அவனிடத்திலே வைத்துக் கொள்ளணும், அதை ஒரு என்டர்டைன்மெண்டாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு குடிப்பழக்கத்தை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக இப்படி ஏதோ ஒரு கெட்ட புத்தி நிச்சயம் சிந்தனையில பதிஞ்சு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு இடத்துல நினைச்சாங்க சொன்னா அந்த சிந்தனையோடு கேட்கிறாங்க, இதை விபச்சாரத்தை எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் நினைச்சாங்க, கடுமையா கோபப்படுறாங்க. யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர், உலகத்தினுடைய தூதராக வந்திருக்கக்கூடியவர், முஸ்லிம்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிறார், அவர்கிட்ட போய் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுங்க என்ன வார்த்தை பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கோபப்படுறாங்க. அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, அவர் எண்ணத்தை கொண்டு வாங்க, ஒன்னும் செய்யாத, விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அல்லாஹ் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அல்லாஹ் தூதர் சில வார்த்தையில அழகான பொருளை பேசுறாங்க. சரி, நீங்க விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கிறீங்க, உன்னுடைய தாய் வேறொருவோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புறியா, நீ விரும்புவியா அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி விடுவேன், முடியாது. சரி, உன்னுடைய சகோதரி, என்ன சகோதரி, அதை விட முடியாது. உன் மனைவி, அதான் முடியாது, கடுமையா இருக்காது. அப்ப உன்னுடைய சின்னம்மா, உன்னுடைய மாமி, உன்னுடைய மச்சி, இப்படி ஏதோ ஒரு உறவு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய உறவு முறை, யாரோடு ஒருவரையாவது விபச்சாரம் செய்வதற்கு நீ அனுமதிக்கிறியா? முடியாது. அப்ப எப்படிப்பா நீ இன்னொருத்தரோட விபச்சாரம் செய்ய விரும்புறேன், அவங்களும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு உறவு முறையில் இருக்கிறாங்க, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதை நீ எப்படி வெறுக்கிறியோ பிறருக்கும் அது போன்று இருக்கும் என்பதை அல்லாஹ் போட்டு விளங்க வைக்கும் பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து ஏற்ற அந்த நேரம் வரை எனக்கு விருப்பமான விபச்சாரம் இருந்தது, ஆனால் என்னுடைய மரணம் வரை இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்ற வாழ்நாளிலே எனக்கு வெறுப்பிற்குரியதாக இந்த விபச்சாரம் இருந்தது என்று சொல்லி அந்த சஹாபி சொல்றாங்க. எந்த அளவுக்கு அழகான முறையிலே ஒரு செய்தியை சொல்லக்கூடிய விதத்துல சொல்லி புரிய வச்சாங்க. மண்டையில உரைக்கிற மாதிரி அந்த சொல்லி புரிய வைக்கக்கூடிய விதத்துல அழகா லேசா சொல்லும் போது என்ன செய்யாங்க, அவங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்படி அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதை சொல்லி புரிய உண்மையான முறையில சொல்லுங்க, அவனுக்கு புரியுற மாதிரி பேசுங்க, கடினமா பேசுறாங்க, ஏன்ட்ட பேசுறீங்க அப்படின்னு கத்தாதீங்க, அவனுக்கு டென்ஷன் ஆகாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அழகான முறையில உபதேசம் சொன்னார்களோ, அவங்களை மென்மையாக நடந்து கொண்டார்களோ, அதே போன்று நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்றதை பார்க்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மென்மையோடு நடந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லை, சிறு பிள்ளைங்க, அந்த சிறுவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொள்வாங்க அதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, ஒரு சபையில அமர்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை பையன் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தூதர் பக்கத்துல உட்கார்றாங்க, வலது பக்கத்துல உட்கார்ந்துடுறாங்க. சரி, சின்ன பையன் தானே உட்கார்ந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரியவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மதிக்கத்தக்க ஒரு நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையை நினைச்சாங்க. சின்ன பிள்ளை வந்தோடனே அல்லாஹ் தூதர் செய்யறாங்க, அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்துல உணவு பரிமாறுறாங்க. யாரு பரிமாறுறா? அல்லாஹ்வுடைய தூதர் உணவு பரிமாறுறாங்க. வந்தா என்ன செய்யறாங்க, ஒரு டீ கொடுக்கறதோ அல்லது ஏதோ இருக்கக்கூடிய உணவு பொருட்களை கொடுப்பதோ இப்படி எல்லாம் கொடுக்க போறாங்க.
கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் அந்த உணவை வலது புறத்துல இருந்து தான் கொடுக்கணும். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு சின்ன பையன். இப்ப என்ன செய்யணும், பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கப்பா, அங்க போய் விளையாடு அப்படின்னு சொல்லி துரத்தி விடு. எல்லாரும் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து வச்சுட்டாங்க. இப்ப என்ன செய்யறது, இவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு இவரை விட்டுட்டு அடுத்த ஆளுகள் கொடுத்துட்டு போயிடலாமா, பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம், சின்ன பிள்ளை தானே அப்படின்னு செஞ்சிடலாமா. எல்லாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அழகான முறையில அந்த பையன் சொல்றது, நீங்க எனக்கு அனுமதி தர்றீங்களா, நான் பெரியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிட்டுமா. எல்லாம் என்ன செய்றாங்க, அணிஞ்சு கேட்கிறாங்க. அதை கேட்கும் போதே ரெண்டு விஷயம் விளங்குது. ஒண்ணு, அந்த சிறுவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையே அல்லாஹ் செய்றாங்க, முதல்ல செஞ்சிடுறாங்க. அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறது, சிறியவராக இருந்தாலும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை கடைபிடிச்சிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன, பெரியவர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தன்மையை பாக்குறாங்க. சிறிய நபர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல போய் அனுமதி கேட்கிறாங்களே, நாம நினைச்ச கூடாது, நமக்கு கொடுக்காம சின்ன பிள்ளைக்கு போய் கொடுக்குறாங்களே அப்படின்னு பெரியவங்க நினைச்ச கூடாது, கோச்சுக்கிற கூடாது என்பதை அல்லாஹ் எப்படி வழங்குறாங்க, பெரியவர்களிடத்தில் கேட்பது போன்று பணிஞ்சு கேட்கிறாங்களே அந்த தன்மையை பாக்குறாங்க. எப்படி பெரியவர்கள் கேட்போமோ அதே போன்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் நாம எப்படி நடந்துக்கிறோம், நாம அந்த கண்ணியத்தை பெறணுமா இல்லையா என்பதை பெரியவர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்துல அல்லாஹ் நடந்து கொள்வார். அப்ப இந்த சின்ன பிள்ளை கிட்ட அவரிடத்துல அனுமதி கேட்கிறாங்க, நான் பெரியவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். அந்த சிறுவர் அல்லாஹ் தூதர் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுக்குறீங்க, எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வச்சிருக்காங்க, கொடுக்கறது விரும்புறாங்க, அவங்க எடுத்துக்கொள்றாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்தில் கோபப்பட்டாங்களா, கடினமா நடந்து கொண்டாங்களா, சின்ன பிள்ளை நீ இந்த சபையில வந்து உட்காரக்கூடாதுன்னு பேசினாங்களா, எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பிள்ளை இடத்துல அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையை நடந்து கொண்ட உடனே சுற்றி உள்ளவர்களும் அந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துறாங்க. பாத்தீங்களா, இதுதான் ஒரு சபை நாகரிகம். இடத்துல எவ்வளவு பெரிய இடத்துல ஆறு இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் சுற்றி உள்ளவர்களையும் அனுசரித்து அதற்கேற்றவாறு அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்றாங்க. பாத்தீங்களா, இது மாதிரி மென்மையாக நாம் ஒரு கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நிலையை என்ன செய்யணும், நாம் சுற்றி உள்ளவர்களுக்கும் அந்த பயன்படுத்தக்கூடிய செய்தியை நம்ம சொல்லணும், அந்த மனிதருக்கும் அதே போன்று நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். இப்படி எல்லா தருணங்களிலும் இந்த மென்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மென்மை என்பது எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மென்மை இருக்கு தெரியுமா, இந்த மென்மை என்ற இந்த ஒரு தன்மை எங்கே இருக்கிறதோ அது அழகு பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மென்மை எங்க இருக்குதோ அது அழகு பெற்றுவிடும். அல்லாஹ் மென்மையானவன், மென்மையை விரும்புகிறான். அல்லாஹ் அப்படிப்பட்டவங்க மென்மையான இருக்கக்கூடியவன், அல்லாஹ் அந்த மென்மையை விரும்புகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த மென்மை தன்மை என்பதை அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியம். இன்னும் கூடுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் யுஹ்ரிமு ரஃப் வ யுஹ்ரிமுல் கைர். அல்லாஹ் சொல்றாங்க, இந்த மென்மையை இழந்தவர் நன்மையை இழந்து விட்டார். மென்மை உங்ககிட்ட இல்லைச்சுக்க நன்மையா போயிடும். ஏன், இந்த மென்மையான முறையில் நீங்கள் நன்மையை எடுத்து சொல்லும் பொழுதுதான், ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பல மக்கள் உங்களை விரும்புவார்கள், பல மக்கள் இந்த கொள்கையை நேசிப்பார்கள், இந்த சத்திய கொள்கையில் இணைவார்கள், இந்த மார்க்கத்தை விளங்கி படிப்பதற்கு விரும்புவார்கள். இப்படிப்பட்ட தன்மை எல்லாம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய இந்த மென்மை என்ற தன்மையில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே போல சூரத்துல் யாசீன் இந்த அத்தியாயத்துல ஒரு சில நபிமார்களை அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு அனுப்புறான். அந்த அனுப்பி என்ன செய்யறா, நான் உங்களுடைய இறை தூதர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் சொல்லி அந்த சமுதாயத்துக்கு சொல்லுகிறார். முதல்ல ஒரு தூதர் போறார், கல்லால் அடிச்சு கொல்லப்படுறார். இரண்டாவது ஒரு தூதர் அனுப்புறாங்க, அவரையும் கொள்றாங்க. மூன்றாவது அனுப்புறாங்க, அவரையும் கொள்றாங்க. இப்படி 3 நபிமார்களை அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் கொன்று விட்டார்கள். நான்காவதாக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவர் பேசுறார். அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆன்ல யாசீன்ல சொல்லி காட்டுறான். அந்த மனிதர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா, உங்களிடத்தில் எந்த கூலியும் பெறாத இவர்களிடத்தை அவர்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்க மாட்டீர்களா? உங்கள்ட்ட காசு பணம் கேட்டாங்களா, ஏதாவது வசதி வாய்ப்பு கேட்டாங்களா,
வீடு வாசல் கேட்டாங்களா? என்னத்தை கேட்டாங்க? உள்ள மார்க்கத்தை சொல்றாங்க, சத்தியத்தை சொல்றாங்க, மறுமையை நேசிங்கன்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சொற்களுக்கு கட்டுப்படுன்னு சொல்றாங்க. இந்த சத்திய கொள்கையை சொல்லக்கூடிய இந்த ஜமாத் சொல்றது தவறா? அவர் சொல்லக்கூடிய அந்த காரியம் தவறா? அது தானப்பா சொல்றாங்க. அதை கேட்டு கடைபிடிச்சா மறுமையில வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தானப்பா இருக்குது என்று சொல்லி என்ன செய்றாரு அந்த மனிதர் சொல்லுகிறார். இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மனிதர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தையை சொல்றாருல்ல, அவர் சொல்றார், எந்த ஒரு நேரத்திலும் என்னை படைத்த இறைவனை நான் வணங்காமல் இருக்கக்கூடாதா? நான் என்ன செய்யக்கூடாது? என்னை படைத்த இறைவனை நான் வணங்க கூடாதா? அவர் கேட்கிறார். என்ன தரம்பா படைச்சான்? என்ன படைச்ச இறைவனை நான் வணங்க கூடாதுன்னு சொல்றீங்களா? படைச்ச இறைவனை வணங்க கூடாதா? அப்ப மறுமையிலே மீண்டும் மரணித்த பிறகு அவனிடத்துல தானப்பா நாம எல்லாம் ஒன்று சேர இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க எப்படி சொல்றாங்க. சில நேரத்துல அடுத்த வருடத்துல போய் நம்ம பேசும் மார்க்கத்தை எடுத்து சொல்லுவோம். எடுத்து சொல்லும் பொழுது உன் வீட்டுல ஒரு மவுத்து வந்துச்சுன்னா என்ன ஆகும் நினைச்சு பாரு. இப்படின்னு பேசணும்னு வைங்க, மவுத்து மவுத்துன்னு பேசுறான், வீட்டுல இறந்து போச்சுன்னு பேசுறான், நம்ம வீட்டுல உள்ளவங்களை பத்தி பேசுறான், இப்படின்னு சொல்லி நினைச்சுவோம். ஒரு திடீர்னு ஒரு மனுஷனுக்கு இந்த நிலைமையில எப்படி இருக்கும் அப்படின்னு விளங்காது. அவன் நினைச்சான் கோவப்படுவான். அப்ப இது மாதிரி நாம் ஒரு தாவா பணிகள் செய்யும் அழைப்பு பணி செய்யும் பொழுது அடுத்த மக்களுக்கு சொல்லும் பொழுது இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதான் எல்லாம் சொல்லி தர்றான். நீ செய்யறியா? எப்படி சொல்லணும்? எங்க வீட்டுல ஒரு மரணம் ஏற்படுத்தி சொன்னா, என்னுடைய தாயோ என்னுடைய மகனோ என்னுடைய பிள்ளையோ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சொன்னா, எங்க வீட்டுல உட்காந்து நான் 3ஆம் பாத்தியா ஓதுவேனா, 7ஆம் பாத்தியா ஓதுவேனா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமாக நடந்து கொள்வேனா? அப்படி செஞ்சா அல்லாஹ் எனக்கு மறுமையிலே சுருக்கத்தை கொடுப்பானா? இப்படி நாம் சொன்னால் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனா அவங்கள பத்தி வச்சு நீ பேசணும்னு சொன்னா, அவருடைய கடவுளை வச்சு நீ பேசணும்னு சொன்னா அவர்கள் உடத்தில் கோவப்படுவார்கள். அவர்கள் பேசக்கூடிய முறை எப்படி இருக்கணும்? அழகான முறையிலே நீங்கள் உங்களை வைத்து நீங்கள் உன்னை கொண்டே நீங்க என்ன செய்யுங்க? தாவா பண்ணி அழகான முறையில் சொல்றீங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யலாம்? திருமறை குர்ஆனில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் அல்லாஹ் எப்படி நீங்கள் அணுக வேண்டும் என்ற முறைகளை பற்றியும் அல்லாஹ் சொல்றான். இப்படி இந்த சமுதாயத்தை நாம் அணுக வேண்டிய முறைகள் என்பது மென்மையான முறையில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பல கட்டங்களில் சொல்லுவான். இந்த மென்மை என்பது அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மென்மையான தன்மையை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த மென்மை மூலம் மறுமையிலே மிகப்பெரிய ஒரு நல்வழியை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். இந்த பெரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே மனிதன் எந்த உறவு முறைகளையும் அவனாக விரும்பி ஏற்படுத்திக் கொள்வதில்லை. ஆனால் ஒரு ரத்த பந்தத்தில் இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ அண்ணனோ மாமனோ மச்சானோ எல்லாமே இறைவன் நமக்கு பிறக்கும் பொழுதே நம்மிடத்திலே உறவு முறைகளாக ஏற்படுத்தி விடுகிறான். ஆனால் இந்த உலகத்தில் அதிகமான நேரங்கள் நாம் உறவாடக்கூடிய ஒரு உறவாக இருப்பது நண்பர்கள், நம்முடைய நட்பு வட்டாரங்கள், தோழர்கள். அப்படிப்பட்ட அந்த நட்புகள் நாம் வளர்க்கக்கூடிய பழகக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் நாம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் என்பது ரொம்ப அதிகமான நேரம் என்பது நம்ம உணர முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த நட்பு என்பது மிக மிக உன்னதமானதாக இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த நட்பு இருக்கிறது இல்லையா, இது எப்படிப்பட்ட ஒரு நிலையை சொன்னால், நல்ல நட்புக்கு உதாரணம் கஸ்தூரியை போன்றதாகும். அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நட்பு கொண்டதா இருக்குன்னா அந்த நட்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நட்பு என்ற ஒரு ஒரு உறவு இருக்க வேண்டும். அந்த உறவு என்பது கஸ்தூரியை போன்றது. ஏன்னு சொன்னா அந்த கஸ்தூரி என்பது நறுமணம், வாசம் வீசக்கூடியது. அதோடு சேர்ந்தால் பூவோடு சேர்ந்தால் நாறு மணக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாராக இருந்தாலும் கூட அது மணக்கக்கூடிய அளவிற்கு, அது நறுமணம் கமலக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பண்போடு மாறிவிடும் இல்லையா. அது மாதிரி நீ உன்னிடத்தில் நல்ல குணம் இல்லை என்றால் கூட ஒரு நல்ல நண்புடன் நீ பழகும் பொழுது உன்னுடைய குணாதிசயங்களும் உன்னுடைய யதார்த்தமான நடவடிக்கைகளும் நல்ல பண்புகளாக மாறிவிடும். ஐவேளை தொழக்கூடிய மனுஷனோடு நீ பேசுவ, உறவாடுவோ, பழகுவே, நல்ல விஷயம் பேசுவேன். அவன் என்ன செய்வான்? வா சினிமாவுக்கு போலான்னு கூப்பிடுவானா, வா தவறான விஷயத்துக்கு போவோம்னு கூப்பிடுவானா, அங்க போய் ஏதாவது அலட்ட செய்வோம், மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு செய்வோம் என்று கூப்பிடுவானா, அவன் என்ன செய்வான்? நல்ல விஷயத்துக்கு அழைப்பான். ஏன்னா அந்த தப்பு எல்லாம் பண்ணாதே, நல்லா தடுக்கலாம், மறுமையில் நரகத்துக்கு போவோம் என்று சொல்லி உன்னை தடுப்பான். இப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள மனிதத்தில் நீ பழகினால் அது உனக்கு நன்மையாக மாறும். அப்படிப்பட்ட கஸ்தூரியாக இது நமக்கு இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதே நட்பு
தீய நட்போடு நாம் பழகினால் என்று சொன்னால் கொல்லுப்பட்டதில் இருக்கக்கூடிய துரத்தையை போன்று ஒரு சாம்பலாக அல்லது ஒண்ணுமே நாம் துரு வாடையை தரக்கூடிய ஒரு காரியமாக அது மாறிடும். அங்க சேர்ந்தது ஏன் நீ கெட்டவனா ஆயிடுவே, தண்ணி அடிக்கிறவன போய் உட்காடுறான், நீ உட்கார்ந்து என்ன சொல்லுவான், நல்ல பையன், அவன் தான் 1000 பேர் இருந்தாலும் இவன் நல்ல மனுஷன் அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுக்கு இவன் உருப்புவானா, இவன் மட்டும் எப்படி இருப்பான் அப்படின்னு தான் பேசுவோம். அப்ப இந்த சமுதாயத்தில் நாம் பழகக்கூடிய நட்பு என்பது நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனையை மாற்றும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னது இது மறுமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நட்பாக இருக்கும். எந்த நட்போ எந்த பேரமோ பேச முடியாத மறுமை என்ற ஒரு நாளிலே மனிதர்களுக்கு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, இந்த வசனங்கள்ல ஏன் அந்த நட்பு மறுமை நாளில் பேசாது சொல்றான். இந்த உலகத்தில் நீங்கள் செய்த அந்த காரியம், மறுமைக்காக நீங்கள் செய்த முயற்சி, அந்த நட்பு என்பது மறுமையை நன்மைக்கு கொண்டு வரும். ஆனால் உலகத்தில் நீங்கள் செய்த அந்த நட்பு என்பது மறுமையில குழந்தைய கூட சேர்ந்தா சுத்தனா என்று சொன்னால் அந்த உலகத்தில் நீங்க செய்த காரியத்துக்கு அது நன்மையாக மாற்றுகிறதுமான தராது. அப்ப இந்த நன்மையான விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பழகக்கூடிய நட்பு வட்டாரம் என்பது உங்களுடைய நண்பர்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த நட்பு வட்டாரம் என்பது ஒரு நெருப்பை நடப்பது கொண்டு நல்லதுக்கு எடுத்துட்டு போயிடுவோம், கெட்டதுக்கு எடுத்துட்டு போவான், எங்க கொண்டு போறான்னு தெரியாது அந்த சமுதாயத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தி சரியான வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்த மேலக்காவிரி மருதசிலே நாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் இளைஞர்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான நேரு வழிகாட்டியாக நல்ல உபதேசங்களை சொல்லப்பட இருக்கிறது. அப்படிப்பட்ட உபதேசங்களில் உங்களுடைய நட்பு வட்டாரங்களை அந்த நன்மையின்பால் நீங்கள் அழைத்து வந்து இந்த தர்பியா நிகழ்ச்சி நல்லொழுக்க நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொள்வது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.